channel Logical Traders Third Eye. Feel the miracle of stock market. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இந்த வீடியோவை புதுசா பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி எனக்கு நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இது நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட். ஏன் ட்ரேடிங் வியூ ஐடியை நான் ஷேர் பண்ண சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு ரீசன் இதுல இருக்கு. ஸோ நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மெக்கானிசம் உடைய அடிப்படை பத்தி ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். குவாலிட்டியான அப்டேட் கண்டிப்பா நான் கொடுப்பேன். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கம்யூனிட்டியில் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்ன குவாலிட்டியாக நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் காட்டிடுறேன். பார்த்துட்டு கடைசியாக நான் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன், அதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கரெக்டாக 9:41 ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். என்ன மெசேஜ் அப்படின்னா, நிஃப்டி 25,100 புட் ஆப்ஷன், நிஃப்டி 25,100 புட் ஆப்ஷன் 9:31க்கு நான் வாங்கியிருக்கேன். நான் வாங்கின 10 நிமிஷத்துல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். பிலோ திஸ் பிரைஸ் ஒன்லி மார்க்கெட் வில் ஹாவ் புல் பவர், டீகோட் ஃபாஸ்ட். கண்டிப்பா இது சில பேருக்கு புரியாது அப்படிங்கறதுனால இமீடியட்டா ஒரு மெசேஜ் கொடுத்துட்டேன். மை புட் ஆப்ஷன் பை டைம் மேல இருக்கு, இண்டிகேஷன் போட்டாச்சு. இஃப் இஃப் பிரைஸ் கம்ஸ் பிலோ மை டைம் இன் புட் ஆப்ஷன், தென் கால் ஆப்ஷன் வில் கோ அப், which means bullish on market. பை, செல்லு, ஸ்டாப் லாஸ், டார்கெட் இது செபி ஆஸ் பர் செபி கொடுக்கக்கூடாது. இது ஒரு நார்ம்ஸ். ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டில் நான் ஒன்று கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு 25,100 புட் ஆப்ஷன், அது ஃபஸ்ட்டு. இதுதான் 25,100 புட் ஆப்ஷன். இப்போ இந்த 25,100 புட் ஆப்ஷன்ல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இதுதான் 9:31 கேண்டில். இந்த கேண்டில் 9:31 அப்போ இந்த கேண்டில் இங்க இருக்கும். ஓகேவா? ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கொடுத்துருக்கேன். வென் பிரைஸ் ட்ரேட்ஸ் பிலோ திஸ், பிரைஸ் இங்க வந்துருச்சு அப்படின்னா இவன் கீழே போயிடுவான், கால் ஆப்ஷன் மேலே போயிடும், மார்க்கெட் புல்லிஷ் ஆயிரும். இதுதான் என்னுடைய மெசேஜ். கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க, சரியா? 9:31 இதுதான் பிரைஸ். அங்க ஒரு கோடு போட்டுக்கலாமா? இங்க நான் ஒரு கோடு போட்டுறேன். ஓகே, ஃபைன். இப்போ இதுதான் என்னுடைய மெசேஜ். இது கீழே விழுந்துடும், மார்க்கெட் புல்லிஷ் ஆயிடும். மார்க்கெட் அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா அப்படியே போச்சு. ஷார்ப்பா இங்க வந்துச்சு, 10:34க்கு கீழே வந்துச்சு. இது கீழே போயிடும். மீன்வைல் கால் ஆப்ஷன் மேல போகும். சிம்பிள். இதுதான் நடந்த ரிசல்ட். வெரி சிம்பிள். ஸோ இதுதான் குவாலிட்டி அப்டேட். இதுதான். ஸோ இது இன்னைக்கு கொடுத்தது. இப்போ இது கொடுத்ததுல எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, நான் கொடுத்துருக்கேன், கிளியரா கொடுத்துருக்கேன். இஃப் பிரைஸ் கம்ஸ் பிலோ மை டைம் இன் புட் ஆப்ஷன், பிரைஸ் புட் ஆப்ஷன் அந்த டைம் அப்போ என்ன புட் ஆப்ஷன் ரேட் இருக்கோ அதுக்கு கீழே வந்துருச்சுன்னா தென் கால் ஆப்ஷன் வில் கோ அப், விச் மீன்ஸ் மார்க்கெட் புல்லிஷ் ஆன் மார்க்கெட், நிஃப்டியே மேலே போயிடும். இது மெசேஜ். எத்தனை பேர் எக்ஸாக்டா 100% இது நடந்திருக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டதுக்கு எனக்கு வந்த ரிப்ளை, இந்த கம்யூனிட்டியில 200 பேர் இருக்காங்க. 200 பேர்ல எனக்கு வந்த ரிப்ளை வெறும் 6 தான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்த அப்டேட் வரேன். இது ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட்
மெயினான அப்டேட் என்ன கொடுத்துருந்தேன்னா இது ஒன்று கொடுத்துருந்தேன். பட் நானே ஸ்கிப் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் நான் அதை காட்டிடுறேன். நிஃப்டி ஃபஸ்ட்டு நான் நிஃப்டியை வைக்கணும். 10 மினிட்ஸ் இது நான் அப்படியே கால் ஆப்ஷன் வைக்கிறேன். அப்படியே 10 மினிட்ஸ் போகிறேன். 10 மினிட்ஸ் போயிட்டுனா இது டைம் வரும். 10:30 நேற்று, ஐ மீன் எஸ்டர்டே 10:30. எஸ்டர்டே 10:30 அப்படின்னா இது வந்து October 3. எஸ்டர்டே 10:30 இந்த கேண்டில் முடியும் போது ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 இருக்கும். ஓகேவா? 10 மினிட்ஸ் கேண்டில் காட்டுறேன். நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் if market trades in same area then market will fall like anything. நான் கொடுத்தது இங்க அடுத்த 10 நிமிஷம் கேண்டில் இதுதான். ஓகேவா? இந்த இடத்துல மட்டும் ட்ரேட் ஆயிட்டு ஒரு 10 நிமிஷம் கன்சாலிடேஷன் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வில் ஃபால் லைக் எனிதிங். ஐ மீன் இது கால் ஆப்ஷன், நிஃப்டி இதே தான், நீங்கள் செக் பண்ணி பாருங்க, இதே தான் இருக்கும். ஸோ இட் வில் ஃபால் லைக் எனிதிங். இதுதான் வந்து நம்மளுடைய அப்டேட். இதுதான் என்னுடைய அப்டேட், மெயினான அப்டேட். ஆனால் இங்கே என்னன்னா நானே வந்து கொடுத்துட்டேன், ஸ்கிப் அபவ் மெசேஜ் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து நான் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு கொடுத்துட்டேன். பட் இதில் எனக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா கன்விக்ஷன். ஸோ இது வந்து என்னுடைய நியூ டைப் ஆஃப் அனாலிசிஸ். இதை நான் இது மென்ஷன் பண்ணியிருப்பேன். த டிஃப்ரெண்ட் யூனிக் அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு டைம் ஐ எம் ட்ரைங்னு போட்டிருப்பேன். ஸோ இதை நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயம் எனக்கு வரும்போது, சிங்க் ஆகும்போது, இது ஆக்சுவலி ஜிமேப் அட்வான்ஸில் இருக்குது. ஸோ சிங்க் ஆகும்போது நான் திருப்பி வந்து அதை நான் வந்து கொடுப்பேன். ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து கற்றுக்கணும். நம்ம என்ன பார்க்குறோம் அது ரிப்பீட் ஆகுதா? அது ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம மெமரியில் வச்சு அந்த சேம் திங் ஹேப்பன் ஆகும்போது நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து மெக்கானிசம் ரிலேட்டடாக மார்க்கெட்டை பார்க்கணும், சும்மா ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ இந்த மெக்கானிசம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னுடைய பழைய வீடியோ, நிறைய வீடியோவில் நான் கவர் பண்ணியிருப்பேன். மெக்கானிசம்னா என்ன, ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ மெக்கானிசமாக நம்ம மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புரிதல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சும்மா ஒரு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும், ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும், டார்கெட் வைக்க முடியும். இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்ட். பட் மெக்கானிசமாக பார்க்கும்போது நம்மளால் மார்க்கெட்டை புரிஞ்சிக்க முடியும். நம்ம மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதன் மூலமாக நமக்கு நிறையா வெரைட்டி ஆஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இத்தனை வெரைட்டிஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மெக்கானிசம் புரிஞ்சனால. ஸோ அந்த மெக்கானிசம் ரிலேட்டடாக நம்ம படிக்க 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 பார்க்க பார்க்க நமக்கு வந்து இந்த அப்சர்வேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதான் வந்து நான் வந்து எல்லாருக்கும் சொல்கிற ஒரு லெசன். யாருமே தேவையில்லை படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. நாமளே வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சா ஒர்க் அவுட் பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணாமல் வந்து எதுவுமே வந்து சாத்தியம் இல்லை. இத்தனையும் வந்து ஒர்க் அவுட் பண்ணனால தான் வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றியும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். யார் வேணாலும் ஈஸியாக பணம் பண்ண முடியும், ப்ரொவைடட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கன்விக்ஷன் வரணும் அப்படின்னா அந்த கன்விக்ஷனுக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கணும். அதை மேபி பேக் டெஸ்ட் எடுத்துருக்கலாம், ஃபார்வர்ட் டெஸ்ட் எடுத்துருக்கலாம். அந்த டெஸ்டிங்கில் கன்விக்ஷன் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம அப்ளை பண்ணணும். சேம் திங் இப்போ இந்த நியூ கான்செப்ட், இந்த நியூ ஸ்டைல் இருக்கு இல்லையா, இது வந்து இப்போ எனக்கு ரொம்ப கன்விக்ஷன். ஏன் கன்விக்ஷன் அப்படின்னா நான் நிறைய கிராஸ் வெரிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கன்விக்ஷனில் நெக்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இதே மாதிரி எக்ஸாக்டாக நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த வாரமுடைய அப்டேட். சரி, இப்போ நான் வந்து ஒரு இதை சொல்லிடுறேன். ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய அவுட்புட் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இனி வரப்போகிற நாட்களில் வந்து கம்யூனிட்டி ரிலேட்டடாக வந்து நான் ஒரு பிரேக் வைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம சும்மா கொடுக்குறோம் அப்படின்னா அதோட அருமை எப்போவுமே தெரியாது, அது எனக்கு தெரியும். ஸோ
இந்த மாதிரியான ஒரு அனாலிசிஸுக்கு வந்து இந்த 6 லைக் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஃபேர் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து ஒரு பிரேக். எப்போ வந்து கம்யூனிட்டிலையும் என்னுடைய ஃப்ரீ அட்வைஸ்லையும் எனக்கான அங்கீகாரம் கிடைக்குதோ அப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் ப்ரீமியம் யூசர் எல்லாருக்கும் இந்த அப்டேட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கும் மேலே அப்டேட் வந்து ப்ரீமியம் யூசருக்கு நான் பண்ணுவேன். சரிங்களா? இது தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா வந்து ஒரு விஷயம் வந்து ஒருத்தங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து முழுமையாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு ஒர்த்து. ஸோ அதுக்கு வந்து பெருசாக இல்லை, உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஆஃப் பீப்புளுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அது என்னுடைய கடமை சொல்ல வேண்டியது. உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ இது வந்து நான் சும்மா இதாக சொல்லலை. ஆஸ் அ ஆஸ் அ டெக்னிக்கல் பர்சனாக நான் அதை பேசுகிறேன். மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் எப்படி ட்ரேடு கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்தா உங்களுக்கு ஹாப்பி அப்படின்னா நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணணும். என்னை ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா என்னோடது வந்து யூனிக் தான், அது எனக்கு தெரியும். என்னை என்கிட்ட ஃபாலோவர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் என்னுடைய ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். மற்றவங்கள மாதிரி கொடுக்கணும்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த லோக்கு கீழே செல் பண்ணணும். இந்த ஹை தான் ஸ்டாப் லாஸ். சிம்பிள். நான் இதை மட்டும் சொல்லிட்டா போதும். இந்த ஹை தான் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். ப்ரைஸ் ஓரளவுக்கு கீழே வந்த உடனே டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3 சொல்லலாம். ஒரு லோக்கு கீழே செல்லு, ஹை ஸ்டாப் லாஸ், கீழே வரும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட், முடிஞ்சது. கடைசி வரைக்கும் ப்ராஃபிட் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் ப்ராஃபிட் பண்ண முடியாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட்டில் வெளியே வருவீங்க, மார்க்கெட் ரெண்டாவது டார்கெட்டை நோக்கி போகும். நீங்கள் ரெண்டாவது டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுவீங்க, மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் போயிட்டு நேராக வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கும். சிம்பிள். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆஸ் அ ட்ரேடர், நாட் அ கேம்லர். கேம்லர் தான் வந்து 80 ரூபாய்க்கு ஆப்ஷன் வாங்குறாங்க அப்படின்னா 40 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சிருவாங்க. 100 ரூபா போகும். 100 ரூபா போனதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் லாஸ் நகர்த்தி 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 வருவாங்க. இது வந்து கேம்லர் மைண்ட் செட். 80 ரூபாய்க்கு வாங்கினது 160 ரூபா போனா கூட 1:2. சிம்பிள். அதுக்கு நம்ம வைக்கிற ரிஸ்க் 50% ஆஃப் தி கேபிட்டல். 80 ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம்னா 40 ரூபா அப்படிங்கிறது 50%. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்டாப் லாஸ் வராது. அதுக்குள்ள மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் இருக்கும். அந்த மூவ்மெண்ட்ல ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வருது. தட் இஸ் ராங். உண்மையான ட்ரேடர் அப்படின்னா, நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ரிஸ்க் இவ்வளோதான் இருக்கணும். ரிவார்டு 1:3, 1:2 எல்லாமே ஜாஸ்தி ஆகும். அட்லீஸ்ட் 1:1.5 மினிமம் ரிஸ்க் ரிவார்டு இருக்கணும். நம்ம ரிஸ்க் வந்து ரொம்ப பேரபிளாக இருக்கணும். அப்புறம் நம்ம ட்ரைலிங் பர்ஃபெக்டாக பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதை விட்டுட்டு நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஷார்ட் அடிச்சுட்டு அந்த ஹையை ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அது கீழே போனதுக்கப்புறம் வேடிக்கை பார்க்கறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ட்ரேடிங். ஸோ ஆஸ் அ ட்ரேடராக வி நீட் டு ரெஸ்பெக்ட். ட்ரேடருக்கு மெயினே என்னென்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு அப்படிங்கிறது. அதுக்கு வந்து நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான் நமக்கான ரிவார்ட் கிடைக்கும். ஸோ இனி வரப்போகிற நாட்களில் கம்யூனிட்டியில் நோ அப்டேட் அப்படிங்கிறது இருக்காது. அதுக்கான டைம் வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.